ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேண்டர்பரி ஸ்டோரி கலெக்ஷனில் நன் வந்து சொன்ன ஸ்டோரி தான் இந்த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சாண்டிக்ளர் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு ரோஸ்டர், அதாவது ஒரு சேவல். அடுத்து வந்து பர்ட்டிலோட் வந்து இந்த ரோஸ்டருடைய வைஃப். இது ஒரு ஹென். அண்ட் வந்து டான் ரசல் அப்படிங்கிறது ஒரு ஃபாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய அனிமல் கேரக்டர்ஸ். இது இல்லாமல் வந்து இந்த ஸ்டோரியில் ஒரு ஓல்டு உமன் வருவாங்க அண்ட் அவங்களுடைய 2 daughters வருவாங்க. ஸோ கமான், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். A poor widow who lived in a cottage with her 2 daughters had a little farm fenced with wooden palings. அதாவது ஒரு புவர் விடோ ஒருத்தவங்க அவங்க 2 டாட்டர்ஸோட வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு சின்ன காட்டேஜில். ஸோ அந்த காட்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு குட்டி ஃபார்மும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்மில் சில அனிமல்ஸை வளர்த்துட்ருக்காங்க அண்ட் அதன் மூலயமா தான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க ரொம்பவே புவரான ஒரு ரொம்ப லிட்டில் லைஃப்பை தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவ்வளோ ரொம்ப சஃபஸ்டிகேட்டாலாம் அவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு ப்ரெட்டுக்கும் மில்க்குக்கு நார்மலாக வந்து அவங்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் அந்த லைஃப்பை லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன் ஹர் ஃபார்ம் ஷீ ஹேட் அ ரோஸ்டர் கால்ட் சாண்டிக்ளர், எ ஹென் கால்ட் பர்ட்டிலோட் அண்ட் ஃபியூ அதர் அனிமல்ஸ். ஸோ அந்த ஒரு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரோஸ்டர் இருக்குது. அந்த ரோஸ்டரோட பேர் தான் சாண்டிக்ளர். அண்ட் அது கூடவே வந்து ஒரு பர்ட்டிலோட், அதாவது இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சாண்டிக்ளரோட வைஃப் தான் பர்ட்டிலோட். அண்ட் இதோட வந்து இன்னும் ஃபியூ அதர் அனிமல்ஸும் அந்த ஃபார்மில் அவங்க வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. சாண்டிக்ளர் வாஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் வெல் டைம்டு க்ரோவிங். அதாவது சாண்டிக்ளர் அந்த ரோஸ்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் வச்சிட்ருக்கு. அது வந்து ரொம்ப அழகாக வந்து சாங்லாம் பாடும் அண்ட் வந்து கரெக்டான டைமில் கூவுறது. இந்த மாதிரி அது ரொம்ப டேலண்டடாகவும் ஸ்கில்ஃபுல்லான ஒரு ரோஸ்டராகவும் இருக்குது. He had many wives but he loved Pertilot most. ஆக்சுவலாக இந்த சாண்டிக்ளருக்கு வந்து 7 wives இருக்காங்க. அதாவது 7 ஹென் வந்து அதோட வைஃபாக இருக்குது. பட் அதில் அந்த 7 ஹென்ஸில் சாண்டிக்ளருக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேவரட் அப்படின்னு கேட்டால் பர்ட்டிலோட் தான். One morning, Chanticleer began groaning like a man who had a nightmare. ஒரு நாள் மார்னிங் என்னாச்சு அப்படின்னா சாண்டிக்ளர் வந்து ஒரு மேன் மாதிரி முணங்கிட்டே இருந்தது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அன்றைக்கி நைட்டு ரொம்பவே பயங்கரமான ஒரு பேட் ட்ரீமால் அஃபெக்ட் ஆகியிருக்கும். த ஹாரர் ஸ்டக் பர்ட்டிலோட் ஆஸ்க்டு த ரீசன் ஃபார் ஹிஸ் க்ரோனிங். ஸோ இந்த சாண்டிக்ளர் வந்து பயந்து அது வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறத பர்ட்டிலோட்மே நோட்டீஸ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ரீசனை வந்து கேட்குது. ஸோ அதுக்கு வந்து சாண்டிக்ளர் ரிப்ளைட், ஈ ஹேட் அ பேட் ட்ரீம், எனக்கு ரொம்ப மோசமான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட ட்ரீமை வந்து பர்ட்டிலோட் கிட்ட சாண்டிக்ளர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. இன் த ட்ரீம் ஹீ சா எ ஹவுண்ட் லைக் அனிமல் who tried to grasp his body and aimed to kill him. ஸோ அந்த ட்ரீமில் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஹவுண்ட் லைக் அனிமல், அதாவது ஒரு வேட்டை நாய் மாதிரி ஒரு அனிமல் வந்து அந்த சாண்டிக்ளரை பிடிச்சு அதை வந்து கில் பண்ணுறதுக்காக வர மாதிரி நான் கனவு கண்டேன். ஸோ அதனால தான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பர்ட்டிலோட் கிட்ட சாண்டிக்ளர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் த ஹவுண்ட் வாஸ் ஃபல்வஸ் இன் கலர் அண்ட் his tail and ears were black dotted. அதாவது அந்த ஹவுண்ட் லைக் அனிமல் சொன்னோம் இல்லையா, வேட்டை நாய் மாதிரி ஒரு அனிமல், அது வந்து கலரில் பார்த்தீங்கன்னா ஃபல்வஸ் கலரில் இருந்துச்சான். அதாவது இந்த பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லோ அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ண கலர். ஸோ அந்த மாதிரி ஃபல்வஸ் கலரில் இருந்தது. அண்ட் அதனுடைய டெய்ல் அப்புறம் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்டட் வச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அனிமலையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கு பர்ட்டிலோட் கிட்ட. ஸோ நவ் பர்ட்டிலோட் மாக்டு ஹிம் அண்ட் கால்ட் ஹிம் கவர்ட். அதாவது இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்ட உடனே பர்ட்டிலோட்க்கு வந்து ஒரு மாதிரி சாண்டிக்ளரை பார்த்து, என்ன நீ கோழை மாதிரி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து உண்மையா, ட்ரீமுக்கு வந்து ஒரு மீனிங்கே கிடையாது, ட்ரீம் எல்லாமே வந்து மீனிங்லெஸ் தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து மார்க் பண்ணி பேசிகிட்ருக்கு. ஷீ ஆல்சோ டோல்ட் ஹிம் தட் ட்ரீம்ஸ் ஹேட் நோ மீனிங் அண்ட் பீயிங் கவர்ட் ஹி லாஸ்ட் ஹர் லவ் ஃபார் ஹிம். நீ வந்து என் மேலே இப்போல்லாம் அன்பே உனக்கு இல்லாமல் போயிடுச்சு, நீ வந்து என் மேலே இருக்கக்கூடிய லவ்வை குறைச்சிக்கிட்ட, அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் பேடான ட்ரீம் வருது அப்படின்னும் சொல்லி பர்ட்டிலோட் வந்து சாண்டிக்ளரை மார்க் பண்ணிகிட்ருக்கு. One day, as Chanticleer was singing merrily, he caught the sight of a fox.
ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, சாண்டிக்லர் வந்து ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிட்டுருக்கு. அப்போ வந்து அது ஒரு ஃபாக்ஸ் அந்த இடத்துக்கு வர்றத கவனிக்குது. சாண்டிக்லர் வாஸ் அபவுட் டு ரன் அவே, பட் த ஃபாக்ஸ் somehow managed to stop him by praising his father's voice. அதாவது சாண்டிக்லர் வந்து அந்த ஃபாக்ஸ் வர்றத நோட்டீஸ் பண்ணதும், சரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது. ஏன்னா அதுதான் ஆல்ரெடி ஒரு பேட் ட்ரீமால் எஃபெக்ட் ஆகியிருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு பயம், எந்த அனிமலாச்சும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு டேஞ்சரை கொடுத்துருமா, நம்மளை வந்து கில் பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த பிளேஸை விட்டு தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஃபாக்ஸ் வந்து ரொம்பவே கன்னிங்காக என்ன பண்ணுதுன்னா, என்னோடய ஃபாதர்ஸ் வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக அவர் வந்து பாட்டு பாடுவார், ஸோ நீயும் வந்து அந்த மாதிரி சிங் பண்ணுறியா அப்படின்னு சாண்டிக்லரை வந்து கொஷின் பண்ணுது. The fox narrated him that his father used to stretch out his neck and stand on his tiptoes while singing. Then the fox requested Chanticleer if he would once sing like his father. அதாவது இந்த ஃபாக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சாண்டிக்லர் கிட்ட வந்து என்னோட அப்பா எப்படி பாடுவார் தெரியுமா, அவர் எப்போ சாங் பாடும்போதுமே அந்த டோஸ் இருக்கும் இல்லையா, கால் விரல்கள், ஸோ அந்த டோஸில் தான் அவர் நின்று பாட்டு பாடுவார். அண்ட் அவர் வந்து நெக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ரொம்ப அழகாக வந்து பாட்டு பாடுவார். ஸோ நீயும் வந்து எனக்காக அந்த மாதிரி ஒன் டைம் வந்து பாடி காட்டுறியா, உன்னோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸை வந்து நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃபாக்ஸ் வந்து சாண்டிக்லர் கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். உடனே சாண்டிக்லருக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌடாயிரும். அதாவது பரவாயில்லையே, என்னோடய வாய்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கா, இந்த ஃபாக்ஸ் வந்து இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணுது, சரி நம்மளும் வந்து ஒரு சாங் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்டிக்லருமே வந்து சாங் பாடுறதுக்கு ரெடி ஆகும். சாண்டிக்லர் தென் ஸ்டுட் ஆன் his tiptoes, stretched his neck out and began to sing. The fox then caught him by neck and ran away towards woods. அதாவது என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி இந்த ஃபாக்ஸ் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்ததோட இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம அந்த ரோஸ்டரை பிடிச்சு கொண்டு போக மாட்டோமா, நம்ம அதை வந்து சாப்பிடலாம், ஜாலியாக அதை கில் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் தான் வருது. பட் எப்படி அதை ஏமாத்துறது அப்படின்றதுக்காக சும்மா வந்து உன்னோட வாய்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, என்னோடய அப்பா மாதிரியே நீயும் வந்து சாங் பாடுறியா அப்படின்லாம் கேட்குறது சும்மா அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக. பட் இது தெரியாமல் சாண்டிக்லர் வந்து கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிவிட்டு அதுவும் அந்த ஃபாக்ஸை பிலீவ் பண்ணி சாங் பாட ரெடி ஆகும். இந்த டைமில் ஃபாக்ஸ் வந்து சாண்டிக்லரோட நெக்கை பிடிச்சி கடகடான்னு அதை எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கோம் அந்த இடத்த விட்டு. ஸோ த விடோ அண்ட் ஹர் 2 daughters சேஸ்டு த ஃபாக்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபாக்ஸ் வந்து சாண்டிக்லரை எடுத்துகிட்டு ஓடுறதை பார்த்த உடனே அந்த ஃபார்மில் இருந்த மற்ற அனிமல்ஸ் எல்லாமே சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட அந்த விடோவும் அவங்களுடைய 2 டாட்டர்ஸுமே கூட அந்த ஃபாக்ஸை வந்து சேஸ் பண்ணி ஓடி போயிட்டுருப்பாங்க. Many other men and animals followed them. Chanticleer managed to speak and somehow persuaded the fox to turn to his pursuers and curse them. அதாவது என்ன ஆகும்னா, அந்த ஃபாக்ஸ் வந்து சாண்டிக்லரை எடுத்துகிட்டு ஓடுறதை பார்த்து நிறைய பேர் வந்து அதை சேஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஸோ இதை பார்த்த உடனே சாண்டிக்லர் வந்து எப்படியாவது ஃபாக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிகர் பண்ணணும், நம்ம எப்படியாவது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டு இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். உடனே வந்து சரி நம்மளோட நெக்கை தானே வந்து அந்த ஃபாக்ஸ் பிடிச்சிருக்கு, நம்மளோட வாய் சும்மா தானே இருக்குது, பேச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்டிக்லர் வந்து ஃபாக்ஸ் கிட்ட சொல்லும், பாரு உன்னோட பர்ஷுவர்ஸ், அதாவது உன்னை பின்தொடர்ந்து எத்தனை பேர் வந்துட்டுருக்காங்க, நீ வந்து எவ்வளோ சூப்பராக ஒரு ஹீரோ மாதிரி என்னை ஏமாற்றி இந்த இடத்துல இருந்து என்னை தூக்கிட்டு போயிட்டுருக்க, நீ டேர்ன் பண்ணி அவங்களெல்லாம் கர்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த சாண்டிக்லர் வந்து ஃபாக்ஸை ட்ரிகர் பண்ணும். The fox readily fell into his suggestion. As he opened his mouth, Chanticleer flew high up into a tree. ஸோ அந்த ஃபாக்ஸும் வந்து டக்குன்னு டைவர்ட் ஆகிட்டு, அப்படியா, ஆமாம் இல்லை, நான் எவ்வளோ சூப்பராக ஸ்கில்ஃபுல்லாக உன்னை தூக்கிட்டு ஓடிட்டுருக்கேன், சரி பின்னாடி வந்துட்டுருக்காங்களே, நான் அவங்கள வந்து ஏதாவது கர்ஸ் பண்ணுறேன், இல்லை அவங்கள வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஃபாக்ஸுமே வந்து திரும்பி அவங்கள பார்த்து அது வந்து ஒரு ஷவுட் பண்ண ஆரம்பிக்கும். டக்குன்னு என்ன ஆகும்னா, அது கவ்விட்டு இருந்துச்சுல வாயில் சாண்டிக்லரை, அது வாயை வந்து ஓப்பன் பண்ண உடனே அந்த மவுத்தில் இருந்து சாண்டிக்லர் வந்து தப்பிச்சு கடகடன்னு அது ஒரு ட்ரீக்கு மேலே வந்து பறந்து போயிட்டு அங்கே நின்றுடும். The fox tried to persuade him to fly down, but his bird had no effect on Chanticleer. அதாவது அந்த ஃபாக்ஸ் வந்து இப்போ சாண்டிக்லர்கிட்ட சொல்லும், நீ ஏன் மரத்து மேலே போயிட்டு உட்காந்துருக்க, இறங்கி கீழே வா அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலாக சாண்டிக்லர் வந்து ஒரு டைம் ஏமாந்துருச்சு, பட் இப்போ வந்து அது ஷார்ப் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ ஃபாக்ஸ் வந்து என்ன இன்டென்ஷனுக்காக அதுக்கிட்ட அப்படி சொல்லியிருக்குன்றத தெரிஞ்சுக்கிச்சு.
ஸோ அதனால் சாண்டிக்லர் வந்து ரிப்ளை பண்ணோம், ஒன் ஷுட் நெவர் ட்ரஸ்ட் எ ஃப்ளாட்டரர். எப்போவுமே ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ளாட்டரராக இருக்கிற ஒரு பர்சனை நம்பவே கூடாது அப்படின்னு சாண்டிக்லர் வந்து சொல்லும். ஃப்ளாட்டரர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, சம்வன் ஹூ ப்ரைசஸ் பீப்புள் வித்தவுட் பீயிங் சின்சியர். அதாவது சும்மா வேறு ஏதாவது அவங்க ஒரு தேவைக்காக சும்மாவே வந்துட்டு ஒரு பர்சனை ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஹானஸ்ட்டாக அவங்க வந்து சோல்ஃபுல்லாக சொல்லாமல் அவங்க ஒருத்தவங்களை டவுனுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் நம்மளை சீட் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதையெல்லாம் நம்ம வந்து பெருசாக பிலீவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் வந்து சாண்டிக்லருக்கு கிடைச்ச ஒரு லெசன். அண்ட் இந்த ஸ்டோரியுடைய மாரலுமே இதுதான், நெவர் டு ட்ரஸ்ட் எ ஃப்ளாட்டரர் அப்படிங்கிறது. அண்ட் த டேல் ஆல்சோ சஜஸ்ட் தட் ஒன் ஷுட் நாட் பி ப்ரவுட். ஸோ எப்போ சாண்டிக்லர் வந்து அந்த ஃபாக்ஸ் சொல்கிறத பிலீவ் பண்ணி, ஓ நானும் வந்து சூப்பராக தான் சாங்லாம் பாடுறேன், சரி ஓகே அந்த ஃபாக்ஸும் கேட்டுருச்சு நம்ம பாடலாம் அப்படின்னு அது நினைக்கும் போது, ஆக்சுவலாக அந்த ஃபாக்ஸோட ரியல் இன்டென்ஷன் என்னன்னு அது யோசிக்காமல் அது வந்து அந்த ஃபாக்ஸோட வேர்ட்ஸை பிலீவ் பண்ணி கொஞ்சம் டைவர்ட் ஆனதுடைய அந்த காரணம் பார்த்திங்கன்னா, அது கிட்டத்தட்ட தன்னோட லைஃபையே இழக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இது வந்து ஒரு பீஸ்ட் ஃபேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து அனிமல் கேரக்டர்ஸை வச்சு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் அ பீஸ்ட் ஃபேபிள் அண்ட் மார்க் ஹீரோயிக். இது வந்து எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா, இந்த மிடிவல் டைம்ஸ்லலாம் ரென்யார்ட் த ஃபாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில டேல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேல்ஸை பேஸ் பண்ணி அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் இந்த நன்ஸ் ப்ரீஸ்ட் டேலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.